அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு மை பேக்கிங் சீரீஸ் 51. இன்றைக்கி நம்ம ஒரு 3 ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இது ப்ரௌனி. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், எக், ஒயிட் சுகர்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முட்டை மிட்டாய் ஆர்டருக்கு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். அவங்களுக்கு நம்மளோட எல்லா ரெசிபியுமே அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் மட்டும் இன்னும் ட்ரை பண்ணாமல் இருக்காங்க தவிர்த்து இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு 1/2 kg ட்ரிபிள் சாக்லேட் அண்ட் 1/2 kg முட்டை மிட்டாய் அண்ட் ஹோம்மேட் சாக்லேட் லாஸ்ட் டைம் அவங்க ஆர்டர் பண்ண சேம் அதே நட்ஸ் சாக்லேட் 100 grams அண்ட் ரோஸ்டட் ஆல்மண்ட் 100 grams ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்து இன்றைக்கி வந்து அவங்க புதுசாக அவங்க சிஸ்டர்ஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ரிவ்யூ ஃபீட்பேக் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் ட்ரிபிள் சாக்லேட் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு முட்டை மிட்டாய் நான் அழகாக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டு சூப்பராக நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த பக்கம் ஹோம்மேட் சாக்லேட்ஸ். நம்ம ஹோம்மேட் சாக்லேட்ஸ் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு பெரிய ஃபேன் ஆகிடுவீங்க நீங்கள். ஏன்னா இவங்க ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து இவங்க ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எப்போவுமே கம்பல்சரி ரோஸ்டட் ஆல்மண்டும் அண்ட் நட்ஸ் சாக்லேட்டும் வாங்கிடுவாங்க. ஏன்னா அது அவங்களோட ஃபேவரட். ஸோ அது அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்களே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தனால இந்த வாட்டி அவங்களோட அம்மா வீட்டுக்கு அவங்க சிஸ்டர்ஸ்க்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்களோட குழந்தைங்களும் சாப்பிட்டு நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு கால் பண்ணியுமே அவங்க டேடிலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டதெல்லாம் சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாக்லேட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம நட்ஸ் சாக்லேட்ஸ் வந்து மில்க் சாக்லேட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ ரோஸ்டட் ஆல்மண்ட் வந்து அவங்களுக்கு லாஸ்ட் டைம் நம்ம ஒயிட் சாக்லேட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும். ஸோ முட்டை மிட்டாய் எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகி சூப்பராக இருக்குன்னு பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒன்றா பீசஸ் போட்டு அவங்களுக்கு பாக்ஸஸில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ பாக்ஸஸில் அரேஞ்ச் பண்ணும் போதே நான் ஒன்றா காமிக்கிறேன் அவங்களுக்கு. இது ட்ரிபிள் சாக்லேட் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கும் போதே. ஏன்னா ட்ரிபிள் சாக்லேட் எப்போயுமே சொல்கிறது தான், அதோடய ஃப்ளேவர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட எல்லாருமே கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் ப்ரௌனி சாப்பிடாதவங்க இல்லை ப்ரௌனி சாப்பிட்டவங்க எல்லாருக்குமே நம்மளோட ப்ரௌனி ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஆஸ் யூஸ்வல் இங்கே வந்து 1 kg ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் 1 kg 200 grams கிட்டத்தட்ட இவங்களுக்கு. ஸோ நான் 2 பாக்ஸஸையும் நான் அழகாக தனித்தனியாக முட்டை மிட்டாய் தனியாகவும் இது தனியாகவும் வச்சுட்டேன். 100 grams நான் கரெக்டாக ஒரு சாக்லேட் அவங்களுக்கு கண்டிப்பாக 10 grams அந்த 10 to 11 12 grams இருக்கும் நம்ம சாக்லேட்ஸ். ஸோ நான் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். என்கிட்ட வேறு ரேப்பர் தான் இருந்துச்சு. எல்லாமே வச்சு பேக் பண்ணிட்டேன். சாக்லேட்ஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்களும் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக மேலே தெரிகிற நம்பருக்கு ஒன் டே ப்ரேயராகவே ஆர்டர் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப்பில் கூட டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் முட்டை மிட்டாயில் பேக் பண்ணதுலேயே நான் நட்ஸையும் சாக்லேட்ஸையும் நான் இது பண்ணிட்டேன். ரெண்டுத்தையும் ஒன்றா ரேப் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி சாப்பிடணுன்னா டிஎம் பண்ணுங்கள். பாய்.